அடா வாசிக்குதாடா? ஹலோ. சார் வணக்கம் சார். அடா. ஓகே ஃபைன். உன் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆம். சார் அது எப்படி? ஓகே, இப்போ நீ ஜூம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற அப்படிதானே? ஆமாம் ஆமாங்க சார், லேப்டாப். ஓகே, அதில் கீழே பார்த்தோன்னா வந்து ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும் க்ரீன் கலர்ல. கீழேயா சார்? பாத்தியா? ஜூம் மீட். ஆப்ல ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை கிளிக் பண்ணனா உனக்கு என்டையர் ஸ்கிரீன் காட்டும் பாரு. ஆமாங்க சார். எந்தெந்த ம். அப்ளிகேஷனை வந்து காட்டணும் அப்படின்ட்டு இருக்குது. என்டையர் ஸ்கிரீன் எடுத்துக்கோ. ஆ சார், இப்போ தெரியுதா சார்? ஆமாடா, ஓகேடா. ரைட்டு. இப்போ என்ன வந்து ஒரு பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குது, அது மாதிரி ஃபாலோ பண்ணு, ஓகேவா? இப்போ எனக்கு ஓகே தெரிஞ்சு நீ சார். வந்து ஆல்மோஸ்ட் ப்ரிமிடிஷன் மட்டும் படிச்சு தான் பண்ணிருக்க, இது ஓகே தான். பட் நம்ம உள்ள இந்த இடத்த ஆ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆ போடு. நியூ ஆ ப்ராஜெக்ட். ஃபைல போயிட்டு நீங்க ஆ ஜென்ரல். ஓகே. எனக்கு இப்போ வந்து கியூப் இருக்குல்ல, அந்த கியூபை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல கொஞ்சம் மூவ் பண்ணணும் எனக்கு. எக்ஸ்லையா? என்ன பண்ணலாம்? ம். ஜி ப்ரெஸ் பண்ணி ஓகே. எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணணும். பண்ணிட்டேன். ஓ, ஆ ரைட்டா. ஓகே சார். சரி, எனக்கு வந்து ஒயில மட்டும் move பண்ணணும், என்ன பண்ணலாம்? மறுபடியும் இப்போ ஆக்சுவலாக இது வந்து கிராப்ல இருக்குது. இப்போ எக்ஸ் பண்ண ஒய் ப்ரெஸ் பண்ணாலே ஒய்ல மூவ் பண்ணும். நமக்கு இசட் இசட்ல வேணும், இசட்ல அப்ப என்ன பண்ணலாம்? இசட் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஆப்பரேஷனை கேன்சல் பண்றதுக்கு வெளியே வெளியே தட்டிக்கலாம். அது இல்லாட்டி கண்ட்ரோல் செட். ஓகே, இல்லை எஸ்கேப் கொடுத்தாலும் ஓகே தான், ஓகேவா? ஓகேங்க சார். ரைட் கிளிக் வந்து கன்ஃபார்ம், லெஃப்ட் கிளிக் பண்ணா உனக்கு கேன்சல் ஆகும். இல்லை எஸ்கேப் கொடுத்துக்கலாம், சரிங்க சார். ஓகேவா? ஓகே இப்போ சார். எனக்கு வந்து இசட்ல மட்டும் ஸ்கேல் ஆகணும், என்ன பண்ணலாம்? எஸ் ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணோம்னா அதுக்கடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ எனக்கு வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு ரொட்டேட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ப்ரெஸ் ம். பண்ணி நான் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆ சூப்பர் சூப்பர், ரைட், ஓகே. ஓகே, இப்போ நீ இப்போ வந்து ஓகே எஸ்கேப் கொடுத்துருமா, வெளியே போகிறோம். எஸ்கேப் இப்போ நீங்க கொடுத்துட்டேன். வந்து ஆப்ஷன் மோட்ல இருக்கீங்க. ஆமா, இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கீங்க. இந்த ஆப்ஜெக்ட் மோட் ஆமாம். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் மோடில் மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த ஸ்கேனு கிராப்பு ரொட்டேட் பண்ணி நம்ம சம் மாடல்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே. புது மெஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு சார். அப்புறம் ஜூமன் அப்புறம் ஓகே. ஓகே. பேன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஓகே, பேசிக்கா வந்து நம்ம ஒரு புது ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆ வந்து லைக் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் மீன்ஸ் மூவ்ல நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்லயும் எடிட்லயும் இருக்கு. பட் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபுல்லா மூவ் பண்றதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் போர்டில் மூவ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் போர்டு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எடிட் போர்டில் போவோம், ஓகேவா? ரைட்டு. இப்போ ஆமாங்க சார். இல்ல எப்போ ஆமாங்க சார். வந்து எடிட் போர்ட் போடுறது மேம்? சார் புரியல. எப்படி எடிட் போர்ட் போடுறது? எடிட் மோடு ஜஸ்ட் டேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போயிடலாம். நான் ஓகே. ப்ரெஸ் பண்ணிட்டேன். வேற மெத்தட் இருக்கா? போயிடுச்சு. என்ன சார்? வேற மெத்தட் இருக்கா? வேற மெத்தட் வந்து இப்போ மறுபடியும் டேப் கீ ப்ரெஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணோம்னா இந்த எடிட் மோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதில் கிளிக் பண்ணிட்டோம் பண்ணா எடிட் மோடு போயிடும். ஓகே, சூப்பர். இப்போ எடிட் போர்டில் நமக்கு வந்து மேஜரா செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மூணு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து எட்ஜ், அடுத்து வந்து வெட்டெக்ஸ், அடுத்து ஃபேஸ், ரைட்டா? ஆமாம் சார். அது எப்படி ஸ்விட்ச் ஆமாம் சார். பண்றது? ஸ்விட்ச் பண்ணுறது வந்து இந்த மூணு இடத்துல இருக்கு சார்.
ஓகே. இப்போ இது வந்து அது வெர்டெக்ஸ் வந்து ம். இது வந்து வெர்டெக்ஸ் வந்து இப்போ எனமல்ல இருக்குது. இதை இதை வந்து டச் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த வெர்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் அதுக்கு வெர்டெக்ஸ்னா அடுத்து எட்ஜ். வெர்டெக்ஸ் மீன்ஸ் லைக் வந்து ஒரு பாயிண்ட் வேல்யூ. ஓகே. ஆமா அந்த இந்த 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 பாயிண்ட் வரையும். ஆமா, ம். இந்த இந்த ஓகே. பாயிண்ட் வரையும். அடுத்து. தென் அப்புறம் இது வந்து எட்ஜு. ம். எட்ஜுனா இந்த இந்த மாதிரி எட்ஜ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபேஸு ம். இது மேலே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ரைட்ப்பா. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 days கிளாஸ்க்கு டாபிக் இதுங்களோ. இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் இருக்குல்ல, ஆமா. இதெல்லாம் 3 days டாபிக் போனா ஓகே. ஆல்மோஸ்ட் ஓகே நல்லா பண்றீங்க. ஓகேவா? ஸோ ஓகே சார். பேசிக்கா இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு லேயர்ஸை மூவ் பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்றது, ஆப்ஜெக்ட் ஆட் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஆமா. ஆமா சார். ஓகே. இப்போ அடுத்து நான் எக்ஸ்ட்ரா லூப் கட் போடணும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர்ல எக்ஸ்ட்ரா லூப் கட் போடணும். என்ன பண்ணலாம்? ஆம். கண்ட்ரோல் ஆர் கொடுத்து லூப் கட்னா சூப்பர். போர்ஷன், அதாவது இந்த இந்த மாதிரி தனியா ஒரு 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 எட்ஜை வந்து நம்ம உள்ளுக்க மெஸ்ஸில் கொடுத்து அதன் மூலயமா ஏதாவது ஒரு ஷேப் வந்து உருவாக்குறது, எடிட் பண்றது, அந்த மாதிரி பண்றது தான் லூப் கட்டு. இது ஓகே வந்து சூப்பர். ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணிட்டோம்னா நம்ம இப்படி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த இடத்துல வேணும்னா ம். இவ்வளோ வச்சு மறுபடியும் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இன்னொரு கட்டு விழுந்துரும். தென் அதுக்கடுத்து நான் இப்போ ஓகே. எனக்கு இப்போ ஒரு ஃபேஸ் அண்டு வேல்யூ கொடுங்க அதுல. வேணும் ம். சார். ஒரு அண்டு அண்டு தென் கொடுங்க, அண்டு கொடுங்க. கட்டுறது. ஆண்டு கொடுத்தோம்னா கண்ட்ரோல் செட் கொடுத்து ஓகே. செலெக்ஷன் திரும்ப அண்டு கொடுத்துட்டாங்க கொடுங்க. சார். கண்ட்ரோல் ஆ கண்ட்ரோல் அது செட். வெளியே போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. ஓகே. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லூப் கட் போடணும். பட் லூப் கட்லயே வந்து ஒரு 3 4 லைன்ஸ் நமக்கு வரணும். என்ன பண்ணலாம்? ஆம். கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு. கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு எங்கிருந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நம்ம ம். ஸ்க்ரோல் மவுஸ் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணணும். கரெக்டா? ஆமாங்க சார். சார் இது நான் லேப்டாப் டச் பேடை வச்சு ஓ. பண்றேன், அது வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியல. சரி சரி சரி, ஓகே. ஆ பரவாயில்ல. ஓகே. நீங்க ஆக்சுவலி 3D போகிறதுக்கு ஒரு மவுஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? மவுஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேங்க சார், இப்போ என்ன ஓகேங்க சார். பண்ணுங்கன்னா வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லூப் போட்டீங்களா, அதை ஆமா. ஸ்கேல் டவுன் பண்ணுங்க பார்ப்போம். குட்டி பண்ணுங்க பார்ப்போம். ஸ்கேல் பண்ணுங்க. ஆ, ஆ. சரி, ஓகே சார். இப்ப லூப்பட் போட்டதை ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் ஸ்கேல் சும்மா பண்ணணுங்க ஸ்கேல் சார். பண்ணுங்க. ஓகே சார். இதை வந்து ஆமா. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் ஓகே. பண்ணி நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சார். இல்ல இல்ல, வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ வந்து எஸ்கேப் கொடுங்க, எஸ்கேப் கொடுங்க. கொடுத்தாங்க சார். இப்போ நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மேல, ஒரே ஒரு எட்ஜ் மேல கிளிக் பண்றீங்க. ரைட்டா? நமக்கு எல்லா எட்ஜும் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு அந்த எட்ஜ் ஒரு எட்ஜை கிளிக் பண்ணலாம். எட்ஜுக்கு சரிங்க சார். எட்ஜுக்கு சைடு. ஆமா. ஆ ஆல்ட் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டோங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி எல்லாம் செலக்ட் ஆகும். ரைட்டா? இப்போ ஸ்கேல் பண்ணுங்க பார்ப்போம். அது எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்தந்த சும்மா மாற்றிக்கலாம். ஜஸ்ட் மேலே ஸ்கேல் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இது மாதிரி நமக்கு என்ன ஓகே சார். பண்ணலாம் வந்து ஒரு சிங்கிள் இதே நமக்கு மாற்ற முடியும். ரைட்டா? இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, சரிங்க சார். கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஸ்கேல் பண்ணுங்க, ஸ்கேல் பண்ணுங்க. ரைட்டு. கிளிக் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. சும்மா போதும். இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். இந்த பர்கர் சரிங்க பாக்ஸ் சார். மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ ஓகே என்ன சார். பண்ணலாம்னா மாடிஃபையர் போகலாம். மாடிஃபையர் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மாடிஃபை பேக் டு ஆப்ஜெக்ட் மோட் போங்க இந்தாங்க. ஃபர்ஸ்ட். சூப்பர். ரைட். ஓகேங்க ஆப்ஜெக்ட் போங்க. சார். டேப் கீ ப்ரெஸ் பண்ணி வந்துட்டேன். ஓகே. இப்போ இது இப்போ மாடிஃபையர் மாடிஃபையர் இங்கே போங்க. வந்துட்டேன். ஆ solidify மாடிஃபை பண்ணலாம். solidify மாடிஃபையர் என்ன பண்ணலாம்? ஆ, ஆட் இது மாடிஃபை கிளிக் இது பண்ணுங்க. பண்ணிட்டு நான் மேலே வந்து இந்த சர்ச் பாக்ஸில் அது வந்து நான் solidify. டைப் பண்ணி எடுப்பேன். எஸ்ஓ. ஆமா. ஓகே. இது ஸோ எடுத்துட்டோம்னா solidify மாடிஃபை பொறுத்த வரைக்கும். ஆமா. solidify மாடிஃபை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பேசிக்கலி நமக்கு ஒரு திக்னஸ் ஆட் பண்றது. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஓகே க்ளோஸ் சார். பண்ணுங்க. இது வேண்டாம். இப்போ solidify மாடிஃபை நமக்கு வேண்டாம். கிளிக் பண்ணுங்க. இந்த இன்ட் இருக்குல்ல, அது கிளிக் ஆ பண்ணிக்கலாம் சார்.
சூப்பர். இப்போ சப்டிவைஸ் சர்ஃபேஸ் மாடிஃபை கொடுங்க பார்ப்போம். வந்துருச்சு சார். ரைட். லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரைட். ஓகே. ரைட். ஓகே. ஓகே. இப்போ திரும்ப வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட் மோட் போங்க ஆ பார்ப்போம். ஆ போயிட்டேன் ஸ்கேல் சார். பண்ணுங்க இதை. அந்த சென்டர் ஸ்கேல் பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே செலெக்ஷன்ல இருக்குது, அதனால நான் ஸ்கேல் ஆ பண்ணிட்டேன். ஸ்கேல் பண்ணுங்க. பெருசு ஸ்கேல் தானே அப் சார் ஸ்கேல் அப். பண்ணணும்? ஆ பெருசு பண்ணுங்க, பெருசு பண்ணுங்க. இன்னும் போட்டு, இன்னும் போட்டு. நான் போடணும். ஓகே. ரைட்டா. இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து கண்ட்ரோல் பி கொடுங்க. பெவல். கண்ட்ரோல் பி. ஆ ஆமா. ம். கொடுத்தேன் சார். இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப வேணாம், லைட்டா போதும். ஈவனா இல்ல லைட்ல கொஞ்சம் போதும், இவ்வளவு வேணாம், கொஞ்சம் போல போதும். ரெடியூஸ், ரெடியூஸ். போதுமா சார்? ஓகே. ஓகே. ஆ இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணுங்க. ஓகே. அவ்வளோ அவ்வளோ போதும், அவ்வளோ போதும். ஆ ரைட்டா. ஓகே சார். இப்போ எகைன் என்ன பண்ணுங்கன்னா, ஓகே கிளிக் பண்ணுங்க. ஆ ஓகே. இப்போ ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கலாம், அந்த ஃபேஸ்ல எகைன் ஒரு லுக் கொடுங்க பார்ப்போம். கண்ட்ரோலா. இந்த வயசுல இல்ல நமக்கு ஃபிளாட்ல வேணும். மேலே சார். அங்க இல்ல, எந்த ஃபேஸ்ல நம்ம சார்? இப்போ கிரியேட் பண்ணீங்களா ஃபேஸ், கீழே கீழே கீழே. ஓ இதா. ஆ இல்லைங்க ஆக்சுவலி இல்லைங்க, நான் கண்ட்ரோல் வைக்கிறேன். எஸ்க்ரூ கண்ட்ரோல். இந்த பேஸ் இருக்கலாம், இந்த பேஸ்ல வந்து கண்ட்ரோலா கொடுங்க. லுக் கட். இல்ல, எஸ்கே கொடுத்து கண்ட்ரோலா. ஃபிளாட்டா ஃபிளாட்டா கண்ட்ரோல் வரட்டும். மவுஸ் மூவ் பண்ணுங்க. அந்த ஏரியா. அங்க இல்ல, அங்க இல்ல, அங்க இல்ல. இந்த ஏரியால ஆக்சுவலி. கீழே இல்லைங்க, இதா இந்த சார் ஏரியால. இப்போ ரெண்டு வந்துடுச்சு. அதுங்க ஸ்டக் ஓகே. அது நான் ஆகுது. ஆக்சுவலி இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்றேன். இல்ல நான் மவுஸ் யூஸ் பண்றேன். ஒரு வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இந்த ஏரியால கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா. ஓகே சார். Oops. இல்லைங்க. திரும்ப ஸ்லைட் பண்ற மாட்டேன். ஓ ஓகே சார். ரைட்டா. ஓகே சார். ஓகேவா. ஸோ இது மாதிரி நமக்கு என்ன, ஆ நமக்கு ஒரு காம்பினேஷன் ஒர்க்ஸ்ல வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ ஆ பேசிக்காக தெரிஞ்சு உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்குது எல்லாமே. ஓகே. இப்போ ப்ராப்ளம் இல்லை, இப்போ நல்லா இருக்கு. இப்போ என்ன ஒரு சின்ன நான் மாடலேஷன் பண்றேன் இதே மாடல்ல. ம் கீழே ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, ஆமாம் சார். அந்த ஃபேஸ் என்ன பண்ண போறோம், செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் மேலே கொண்டு வரேன். கிராபி செட்டில். நான் பண்ணவா சார்? ஓகே. நான் எஸ்கேப் பண்றேன். நம்ம இப்போ என்ன ஒரு மஷ்ரூம் மாதிரி கொண்டு வரோம், அவ்வளோ. ஓகேவா. ஜஸ்ட் கிளிக் ஓகே பண்ணிட்டு ஓகே. ஆ கிராப் பண்ணி மேலே கொண்டு வாங்க. கிராப் பண்ணி மேலே கொண்டு வாங்க. ஆ கிராப் மேலே கொண்டு போகும். ஆமாம், இசட்ல. ஓகே. ஆ இப்போமா சார்? போட்டு போட்டோம். இன்னும் போட்டு மேலே போட்டு.
ரொம்ப ஓகே. ஆ ஓகே ஆ ரைட். இப்போ நமக்கு வந்து ஒரு சிலிண்டர் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் மஷ்ரூம் கேப் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நிறைய பண்ணலாம், பட் இப்போ இவ்வளோ போதும். ஓகேவா? இது வந்து ஓகே ஒரு சார். சிலிண்டர் வச்சு என்ன பண்ணலாம், கீழே எனக்கு பேஸ் எடுக்கணும். பண்ணலாமா? ம். ஆ பண்ணலாங்க சார். ஓகே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அது ஒரு புது ஆப்ஜெக்டா போடுங்க. ஸோ என்ன பண்ணுங்க, எடிட் பண்ண வெளியே வந்து ஆப்ஜெக்ட் போடுவாங்க. ஆ ஓகே இப்போ ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் திக்னஸ் லோ பண்ணிக்கோங்க, ரெடியூஸ். ஓகே இல்ல கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். மஷ்ரூம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மஷ்ரூமுக்கு அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல வந்து ஆமாம். மூணுல ஒரு பங்கு வந்து தண்டு இருக்கும் எப்பவுமே. ஓ ஸோ சரிங்க இன்னும் சார். பெருசா இருக்கட்டும். மூணில் ஒரு பங்கா? அப்போனா இந்த மூணுல அளவுக்கு ஒரு போதுமா பங்குனா சார்? இப்போ பாத்தீங்கன்னா, ஆமா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். போதுமா சார்? இதெல்லாம் நேச்சுரல் ரெஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு போட்டோம். ஆல்மோஸ்ட் ஓகே இருக்கட்டும். ஆ ஓகே சார். நான் இது கொஞ்சம் கீழே இறக்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வச்சுக்கிறேன். ஓகே. என்னாச்சு? அந்த ஓகேவா? கேப்புக்கு. ஆ ஆ ஓகே. இப்போ நீங்க ஸ்கேல் ஆ பண்ணும்போது அந்த ஆம்லெட்டுக்கு சென்டர் பாயிண்ட் ஸ்கேல் ஆகுது, ரைட்டா? இது நமக்கு ஆமாங்க சார். மாத்த முடியும். பாட்டம் பாயிண்ட் ஸ்கேல் பண்ண முடியும். எப்படி? ஆ ஓகே. ஞாபகம் இருக்கா? இந்த ஷிஃப்ட்டு அது இந்த ஷிஃப்ட் இருக்கா ரைட் சார். கிளிக் பண்ணாலும் அது ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு. ஆமாங்க சார். வேற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? வேற ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓகே. செட் ஆர்ஜின் வந்து இருக்குது. அது ஆமா, அர்ஜின் அது டு பெஸ்ட் ஆப்ஷன். ஜியாமெட்ரி வரும். அதுதான் ஜென்ரிக்கா பண்றது, ரைட்டா? இன்னும் ஸ்பெஷல் கேஸ் சரிங்க நமக்கு சார். இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாட்டில் வைக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட் மோட்ல போகணும். ஓகே, எடிட் ஆ மோட்ல போனா நமக்கு என்ன ஆகும், நமக்கு மத்த ஆக்சஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க, இந்த மவுஸ் இருக்க மாட்டேங்குது. சார் நீங்கள் பண்ணுறீங்களோ? பட் மவுஸ் இருக்க மாதிரி பண்ணுங்க. ஓகே சார். மற்றவருக்கு ரெஸ்ட் பண்றேன். நான் அப்ரூவ் பண்ணுவோம். ஆமா, இவ்வளவுதான். ஓகேவா? ரைட். ஆ நீங்க கிளிக் பண்ண முடியல, சின்ன சி. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். ஓகே, பட் எனக்கு கிளிக் பண்ண முடியல. ஓகே, நான் இப்போ ஏன் கமெண்ட் ஷேர் பண்றேன். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஆ சரிங்க சார். நான் அந்த ஃபைலை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டா சார்? இல்ல இல்ல வேணாம், 5 மினிட்ஸ் ஆகணும் நமக்கு. ஆ நாங்க ஓகே சார்.
ஓகே ரைட்டா. இப்போ ஸ்கேல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா இந்த சென்டர்ல பண்ண ஸ்கேல் இருக்கும். பட் நம்ம கீழே கொண்டு வரணும்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன பண்ணலாம், நம்ம மவுஸ் வந்து வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், இந்த பாயிண்ட் மாறும். ஓகே, தென் என்ன பண்ண இது வந்து நம்ம 3D கர்சர் ரைட்டா. தென் என்ன பண்ணலாம், ஓகே ரைட் கிளிக் சார். கொடுத்துட்டு வந்து செட் ஆரிஜின் போயிட்டு என்ன பண்ணலாம், ஆரிஜின் டு 3D கர்சர், அதாவது 3D கர்சர் எங்க இருக்குதோ அங்க போய் வைக்க சொல்றோம் நம்ம. ஓகேவா, ஆ இது ஒரு ஆப்ஷன் சரி பண்ணிக்கலாம் சார். நமக்கு. ஓகே, செட் ஆரிஜின் டு 3D கர்சர், சரி செட் பண்ண வேணாம் ரைட்டா. இது ஒரு பெஸ்ட் மெத்தட். ஆனா என்னன்னா வந்து எக்ஸல் வந்து சென்டர்ல இருக்கும் இடம் இருக்காது நமக்கு. ஓ பாருங்க சரி தள்ளி சார். நீ பேசு, நம்ம நமக்கு எக்ஸல் சென்டர்ல வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி எடிட் மோட்ல போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரெண்டு டாப் ஆங்கிள் போயிட்டு பாட்டம் ஆங்கிள் போயிட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்போ ஐடி கொடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு ம் இதில் நம்ம டிஃபால்ட்டா வந்து சாரி எடிட் மோட்ல போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு ரைட் கொடுத்துட்டு வந்து செட் ஆர்ஜி செலக்ஷன் நம்ம ஆப்ஷன் இருக்கும். ஸ்னாப் டு கஸ்டம் டு செலக்ஷன். ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண எடிட் மோட்ல போறேன்னா எடிட் மோட்ல போயிட்டு சூஸ் பண்ணிட்டேன் இந்த 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா, திரும்ப ஆப்ஷன் மோட்ல சரி வந்துட்டு சார். ஆ ரைட் கொடுத்துட்டு வந்து ஸ்னாப்ல போயிட்டு வந்து கர்சர் டு செலக்ஷன். ஓகே, கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. வெயிட் செகண்ட், ரெண்டு ஒரு மாறி இருக்கு ஆக்சுவலி. சாரி இங்கே வந்துச்சு. ஓகேவா, எடிட் மோட்ல பண்ணிக்கலாம் நமக்கு இது. கர்சர் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்ல வந்துடும் உங்களுக்கு ரைட்டா. இப்போ நீங்க என்ன ஆப்ஜெக்ட் ஓகே மோட்ல சார். போயிட்டு ரெட்டி கொடுத்துட்டு வந்து செட் டு ஆர்ஜிட் டு கர்சர் கொடுத்தா போதும். ஆ ஓகேவா, ஓகே சார். ஸோ ம் இது ஓகே மூலமா சார். நமக்கு எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ நமக்கு ஸ்கேல் பண்ணும்போது கூட அதே பாயிண்ட் ஸ்கேலாக நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆ ஓகே சார். ஓகேவா, இது ஒரு மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் எனக்கு ஓகே சார். எனக்கு ஸ்க்ரீன் வந்து பாதி தான் தெரியுது. ஆ, காகிதம் தெரியுதா, என்னுடைய ஃபுல் ஸ்க்ரீன் வந்து தெரியல. இல்லைங்க ஆக்சுவலி நான் வந்து பெரிய மானிட்டர் யூஸ் பண்றேன். ஒரு சிங்க டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கு. உம், இப்போ ஓகேவா. இல்லை சார், எனக்கு வந்து இன்னும் வரல சார். நான் உங்களுக்கு உங்களுக்கு இது போட்டு விடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்கேன் சார். இந்த மாதிரி தான் வருது. இது இதுதான் என்னமா. இந்த மாதிரி தான் சார் வருது. ஓகே ஓகே, இது நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் நீங்க. ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி சொல்லுங்க, ஆப்ஷன் தெரியல. இப்போ வந்து மேல ஜஸ்ட் ரைஸ் அபிஷியல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதானுங்க சார். நான் மேல இது பண்ணேன். அது நீங்க அதுல இந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அது வி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது மாதிரி இருக்கு ரைட்டா. இதுல என்ன பண்ணுங்கன்னா மேல இருக்கலாம், இங்க மேல போயிட்டு இதை கிளிக் பண்ண பண்ணலாம், வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனா? இல்லைன்னா இல்லைன்னா இது பாருங்களேன், ரைட் சைடு டாப்ல வந்து வியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் என்ன பண்ணுங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், சைடு கொடுத்துக்கோங்க ரைட்டா. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. இப்போ இப்போ எனக்கு ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா, ஆ தெரியுதுங்க சார். ஸ்க்ரீன் ஆனா பண்றது. அப்பல நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லைங்க நான் வந்து காட்டு தரேன். ரெண்டு நான் ஆப்ஷன் இங்க ஏதாவது இருக்கு நமக்கு, ஒன்று மாத்தணுமான்னு இது. தெரியல. இல்லை இங்கே இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்ல போனால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணல, ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த டாப்ல. இல்லைங்க ஆடியோ வீடியோ போகிறோம் உங்களுக்கு. அந்த இங்க கீழே இன்னொன்று இருக்கு சார், ஃபுல் ஸ்க்ரீன். வந்துருச்சுங்க சார். ம், ஓகே இப்போ. சார் இப்போ கரெக்டாக வந்துருச்சு சார். ஃபுல்லாக இருக்கு. ஆ ஓகே ஓகேமா, ஓகேவா. ஆ ஓகே, ஸோ இதில் இப்போ நிறைய again நம்ம நிறைய பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பை டிஃபால்ட்டா வந்து நமக்கு என்ன இது ஒரு ஒரு சிலிண்டர் ரைட்டா. நம்ம இதில் என்ன பண்ணலாம், சப்டிவிஷன் மாடிஃபை கொடுக்கலாம் ரைட்டா. ஓகே இதை சார். கொடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம நிறைய லிமிடேஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், டாப் மார்ஜின் மார்க் பண்ணிட்டு இருக்கோம்.
ரைட்டா. அண்ட் இந்த பாட்டம் ஏரியா ம் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். நீங்க இங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துட்டு ரைட்டா. இது மாதிரி நமக்கு ஈஸியா ம் பண்ணலாமா அப்படின்னு போட்டுருக்கோம். ஒரு மஷ்ரூம் ஷேப் ஈஸியா பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா. ஓகே இப்ப சார். ஸ்கேல் ஓகே பண்ணாலும் சார். ப்ராப்ளம் பக்கவா இருக்கும். ஓகேவா. ஸோ பேசிக்கலி இது ஓகே காம்பினேஷன் ஒர்க் தான். ஓகேவா. ஓகே இதுல சார். மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு எஃபிஷியண்டா ஒர்க் பண்றோம் சொல்ல கான்செப்ட் தான். ஓகேவா. இப்ப நான் வந்து சப்டிவிஷன் மாடிஃபை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் இருக்கு நமக்கு. இப்ப நான் இந்த இதை யூஸ் பண்ணல. ரைட்டா. இதான் நமக்கு பேஸ் ஆ ப்ராப்பர்ட்டி ஷேப் இது நமக்கு. இதுல நான் ஆ சப்டிவிஷன் மாடிஃபை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கண்ட்ரோல் கிளிக் பண்ணி பண்ணா ஈஸியா வேலை முடியும் நமக்கு. இந்த சப்டிவிஷன் மாடிஃபை இருக்கல மாடிஃபை கொடுக்குறது. இது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் வித் ஒன் கொடுத்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் வரும். இங்க ரைட்டா. கண்ட்ரோல் த்ரீ ஓ நான் வந்து த்ரீ சரி. வேலையை ஓ பார்த்துக்கோங்க. சரிங்க சார். டெலீட் பண்றேன். ஓகே சார். ஒரு ஆப்ஜெக்ட் கிளிக் ஆ பண்ணிட்டு கண்ட்ரோல் வித் ஒரு 5 கொடுத்தீங்க 5 பார்ட்ஸ் அங்க இருக்கும். ஓ ரைட்டா. ஓகே சார். இதெல்லாம் வி போர்ட் உள்ளது, ஓ ரெண்டரைக்கு உள்ளது இல்லை. சரியா. இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஆ இது ஓகே ஈஸியா சார். கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பாயிண்ட் ரொம்ப இதா இருக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம் இதுல. ம் ரைட்டா. இப்போ இது ரொம்ப ம் ஸ்மூத்தா இருக்கு சொல்ல போனா. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்கு சொல்ல போனா. எகைன் இந்த ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு ரைட்டா. இது மாதிரி ஓகே ஃபிக்ஸ் சார். பண்ணுறோம். லிட்டரை பார்க்கலாம். ஃபிக்ஸிங் நிறைய நிறைய ஃபிக்ஸிங் மெத்தட் நிறையவே இருக்கு. லிட்டரை பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ பேசிக்காக என்ன ஓகே சார். பண்ணலாம், நமக்கு ஒரு சின்ன ஷேப் வச்சு ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா. ஓகே சார். ஆ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பேரண்ட். இப்போ ஆல்மோஸ்ட் சொல்ல போனா நமக்கு ஒரு 3 4 கிளாஸ் உள்ளது. ஃபர்ஸ்ட் பிகினர் கிளாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா. பட் டோன்ட் வரி, நம்ம ம் ப்ராஜெக்ட் சரி. பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். ஓகேவா. இப்போ ஓரளவு பேசிக் உங்களுக்கு தெரியும். இப்போ திரும்ப பேசிக் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆ ஓகேவா. மூவ் பண்றது எப்படி ம் எப்படி ஒரு புது ஆப்ஜெக்ட் போட அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்கிப் பண்றேன். பட் ஸ்டில் இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப ஐடியா இல்லை, எனக்கு கொஞ்சம் எடுத்தா பெட்டர்னா சொல்லுங்க, நான் எடுக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா. சார் நான் யூடியூப் லைவ் செஷன்ஸ் நான் மறுபடியும் ரீவாட்ச் பண்ணுறேங்க சார். பண்ணிட்டு மேக்ஸிமம் அதில் கவர் ஆயிரும்ல. ஷூர் ஷூர். ஆமா ஆமா. ஆக்சுவலி அந்த அந்த அப்பயே நமக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு லைவ் போயிட்டு இப்போ போனோம் நம்ம. ஓகேவா. அதுல அது பாத்தீங்கன்னா ஒரு 3 4 5 டேஸ் கிளாஸஸ் மோர் சொல்ல போனா பேசிக்கெல்லாம் பக்காவா இருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன 5 டேஸ் ஆமாம். கிளாஸ் முடிச்ச உடனே வேணும் ஒரு ஒரு இது மேக் பண்ணிருப்போம், எக்ஸ்பிரஷன் சேனல்ல மேக் பண்ணிருப்போம். அதாவது டைமென்ஷனல் ஆமாம் இதுல இருக்கு. போயிருப்போம். ஆமா. அது 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 நீங்க பாருங்க, அது பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஓகேவா. ஓகே சார். ம் ஓகே. இன்னொரு விஷயம் என்ன, நீங்க வந்து இப்போ நான் பண்ண வீடியோ பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு டவுட் பெருசா வராது. ஓகேவா. பட் மெயின் நீங்க என்ன பண்ணலாம், ம் நீங்க ஓனா பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஓ லைவ் டாபிக் சரிங்க. எல்லாம் முடிஞ்ச நம்ம வந்து ப்ரீவியஸ் லைவ் பண்ண தெரியுமா, அதுல வந்து ஆன் ஸ்பாட் எடுத்த டாபிக் ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ அதனால முடிஞ்ச ம் அளவுக்கு என்ன ம் வந்து அந்த இஷ்யூ நானே சால்வ் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. இதுல இந்த இஷ்யூ வந்திருக்கா, ம் பிரச்சனை இல்லை, அதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் காட்டி பண்ணிட்டேன். அப்ப அந்த ம் சால்வ் பண்ணது பார்க்கும்போது உங்க ஐடியாலஜி கிடைக்கும். பட் உங்களால வந்து சால்வ் பண்ற பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்காது. அது நீங்க ஓனா ம் டிசைன் எடுத்து பண்ணும்போது அந்த சால்வ் பண்ற பொட்டன்ஷியல் கிடைக்கும். இந்த இஷ்யூக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த இஷ்யூக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் ஐடியா கிடைக்கும். ஓ ஓகேவா. சரிங்க சார். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ரைட்மா. ம் ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் ஜம்ப் பண்ண போறோம், பேரண்டிங். ஓகேவா. பேசிக்கலி பேரண்ட் என்னன்னா, இப்போ வந்து அப்பா அண்ட் ஒரு பையன் இருக்காங்க. ஓகே. அப்பா புள்ள 2 பேர் இருக்காங்க. ரைட்டா. ம் அப்பா என்ன ஆ பண்ணுவாங்க, பிள்ளைங்க வந்து எங்க போனாலும் கூட்டிட்டே திரிவாங்க. ஓகேவா. ஆமாங்க சார். அண்ட் வந்து அப்பா மாதிரியே பிள்ளை இருப்பான், அப்பா மாதிரியே பையன் ம் இருப்பான். ஓகே. அப்பா மாதிரி அப்பா நல்லா பாடுவானா, பையன் நல்லா பாடுவான். ரைட்டா. அப்ப அப்பாவுக்கு என்ன ம் பொட்டன்ஷியல் எல்லா பிள்ளைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா. இது தவிர ம் பிள்ளைங்களுக்கு தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா. ஆ இதை சரிங்க. பேரண்டிங் ஆ சொல்றது. சரிங்க. ஒரு லேயர் நம்ம பேரண்டிங் பண்றோம். இப்ப இந்த லேயரை வந்து இதுல பேரண்டிங் பண்றோம்னா இந்த லேயர் எங்கெங்க போகுதோ அந்த எல்லா பிளேஸ்க்கும் இது சேர்ந்து கூட போயிட்டு இருக்கோம். இதை நான் ஆ ஸ்கேல் பண்ணா சரி இதுவும் சார். ஸ்கேல் ஆகும். இதை நான் வந்து லைக் மூவ் பண்ணா இது சேர்ந்து மூவ் ஆகும். ரைட்டா. அது மாதிரி ஓகே சேம் டே சார். கிடைக்கு இந்த இதை மட்டும் இண்டிவிஜுவலா எனக்கு மூவ் பண்ணணும், ஸ்கேல் பண்ண முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்றேன். என்ன பண்றேன், அடுத்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு பேரண்ட் கிளிக் பண்றேன். கண்ட்ரோல் பி கொடுத்து நான் பேரண்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆ ஓகே இப்போ சார். நான் மூவ் பண்ணி சைல்டு எங்க போனாலும் கூட போகும். ஓகே. ஆ சரிங்க சைல்டு சார். ஸ்கேல் பண்ணா பேரண்ட் ஸ்கேல் ஆகும். சாரி சாரி, பேரண்ட் ஸ்கேல் பண்ணா சைல்டு ஸ்கேல் ஆகும் நமக்கு. ரைட்டா. ஆ ஓகே. பேரண்ட் ஓகே ரொட்டேட் சார். பண்ணா சைல்டு ரொட்டேட் ஆகும் நமக்கு. ஆ ரைட்டா. இப்போ சைல்டு மட்டும் கிளிக் பண்ணி நான் ஸ்கேல் பண்ண என்ன ஆகும், அப்படி ஸ்கேல் ஆகும், ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. ஆ புரியுதா. சரிங்க சார். ஆ அதாவது சரிங்க சார். இது அப்பா இது பையன். இப்ப அப்பா வந்து பையனை கண்ட்ரோல் பண்ணிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஓகே. இப்ப அப்பா எங்க ஆ போனாலும் சரி. பையன் கூட போயிடுவான். அப்பா ஆ வந்து ஸ்கேல் ஆனா பையன் ஸ்கேல் ஆகும். ஆ ஓகேவா. இல்ல பையன் வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து அப்பாவோட விருப்பம் எல்லாம் பையன்லாம் தனியா போக முடியும். ஆ ஆ ரைட்டா.
ஸோ இதுக்குள்ள பேசிக் சரிங்க கண்ட்ரோல் இல்லாம நார்மலைஸ் பண்றது கிராப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓ கிராப் சரிங்க சார். ஸ்கேல் எஸ் ரைட்டா, ஆர் ரொட்டேஷன். ஆ ஓகேவா? ஓகே ரைட். சார். இவ்வளவு வந்து பேசிக்கா நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள் ரைட்டா. இது இன்னொரு விஷயம் ஓகே. இருக்கு, நம்ம வந்து கிராப் பண்ணும் போதுல கிராப் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அது என்ன ம். பண்றது, அன்பேண்டிங் பண்றேன்னா நான் என்ன பண்றேன், ஆல்ட் பி கொடுத்து மிஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் பி கொடுத்து என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணி கொடுத்துட்டா வேலை முடியுது நமக்கு. இப்போ பேரண்ட் இருக்காது, நமக்கு டிஸ்கிரிட் ஆயிடுச்சு. ஓ ரைட்டா, சரிங்க சார். கிளியர் பேரண்ட். ஆ இப்போ நான் வந்து சின்ன பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சும்மா அது ரேண்டமா ஒரு வியூ வச்சிருக்கேன். ஓகே, இங்க வச்சு நான் வந்து கிராப் பண்ணி எனக்கு மூவ் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க ரேண்டமா ஏதோ ஒரு ஆக்சிஸ்ல மூவ் ஆகும் எனக்கு, அன்லெஸ் ஆ வந்து நான் எக்ஸ் ஒயின் கொடுத்தீங்க. ஓகே ரைட்டா, இதை நான் மூவ் ஓகே பண்ண சார். சொல்லி ஏதோ ஒரு ஆங்கிள் எங்கேயோ மூவ் ஆயிருக்கும் பாருங்க, சரிதான், எங்கேயோ போய் நிற்குது. ஆமா ஆமா. ரைட்டா, இதை நம்ம எவ்வளோ டைம் எக்ஸ் ஒய் கொடுத்தா பண்ணணும் அவசியம் இல்லை, நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆங்கிள் சைடு ஆங்கிள் கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் வியூல நான் ஆ போயிருக்கேன், கிளிக் ஆ பண்றேன், கிராப் பண்ணி மூவ் பண்ணச்சா இப்போ எங்க வச்சாலும் இது இதே ஆக்சிஸ்ல இதே எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆயிருக்கும். See this? தெரியுதா? ஓ சரி. ஆ சரிங்க சார். ரைட்டா, ஸோ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நான் லைவ் போகும்போது மோஷன் பண்ணுவேன், சிங்கிள் வியூல யூஸ் பண்றேன் ரைட்டா. பட் நான் வந்து ஆமா. ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், மோஸ்டாவே மல்டி வியூ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓ இதுல ஆ வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள் வச்சுக்கிட்டு இதை நான் சைடு ஆங்கிள் வச்சுப்போம் அந்த மாதிரி. ஓ ரைட்டா, ஸோ ஆ ஆவரேஜா வந்து நான் வந்து ஒரு 3 வியூஸ் யூஸ் பண்ண பழக்கம் எனக்கு உண்டு சொல்ல போனா. ஓ ஓகேவா, சரிங்க இல்ல சார். இதுல வந்து சைடு ஆ ஆங்கிள், இதுல வந்து டாப் ஆங்கிள் வச்சுக்கிட்டு இதை ஆ வந்து என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெயிட் ஃப்ரண்ட் ஆங்கிள் சப்டுவர்ஸ் நமக்கு இதுதான். ஓ சரிங்க ரைட்டா, சார். ஆ பட் இதான் இது கரெக்டா இருக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஆங்கிளும் இது டாப் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கிட்டு ரைட்டா, இது நம்ம வந்து ப்ரொஸ்பெக்ட் ஆ ஆங்கிள் யூஸ் பண்ணோம், நமக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். ஆ ரைட்டா, சரிங்க சார். இது சரிங்க. மாதிரி வந்து ம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன். ஓ இங்க சரிங்க வச்சுட்டு இதுல சார். கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா இது ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே எங்க சார். வச்சுருக்குன்னா அது ஃபுல் ஸ்கிரீன் வரும். இப்போ இந்த லேயர் வச்சுட்டு இந்த மவுஸ் மேல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். ஓ ரைட்டா, சரிங்க சார். ம். நம்ம ஆ ஓவரால் நீங்க ஃபுல் டூல்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படியே யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். ஆ ஓகேவா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே சார். பாக்குறது. ஓகே. புரியுதா? ஆ இப்போ என்ன பண்றேன், புரியுதுங்க இந்த சார். ஃப்ரண்ட் ஆங்கிள் கிராப் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்றேன், அது எக்ஸ்லாம் எக்ஸ் லைக் மெட்ரிக்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், நமக்கு வேற எங்கேயும் மாறி போகாது, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ரைட்டா, ஆ அப் ஆ அண்ட் ஓகே போகும், சார். மற்ற மாதிரி எக்ஸ் இங்கே மேலே போகும், அவ்வளோதான். சேம் லைக் இது கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கிராப் பண்ணி எனக்கு வந்து எங்கேயோ வச்சுக்கலாம் அது மாதிரி. ஓகே. ரைட்டா, இது கம்ப்ளீட் அப் ஓ டு அஸ், நம்ம இது மேண்டரி இல்லை, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஆ கன்வீனியன்ஸ் பொறுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஆ ஓகே சார். ரைட்டா, ஸோ அடுத்த இன்னொரு டாபிக் நமக்கு இருக்கு, ஸ்னாப். ஆ அடுத்து ஸ்னாப் பண்ற ஆப்ஷன். ஓகேவா, இதுவும் ஓகே லைவ் சார். எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் தெரிஞ்சு, பட் ஜஸ்ட் ஒரு இது பேசிக் டாபிக் தான் எல்லாமே. ஓகேவா, இந்த டாப்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கும், இந்த டாப்ல ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கும். ஈவன் நம்ம இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வாய்க்கும் ரைட்டா. இது வந்து ஒரு ஒயர் ஃப்ரேம் வியூ, இது வந்து சாலிட் வியூ, இது வந்து மெட்டீரியல் ப்ரிவ்யூ வியூ ரைட்டா, இது வந்து ஃபைன் ரெண்டரிங் ஆ வியூ ரைட்டா. ஆ இது வந்து 4 ஆப்ஷன் நமக்கு கொடுப்போம். ஷேடிங் அண்ட் வந்து இது ரெண்டரிங் வியூ ரைட்டா. ஆ இந்த 4 ஆப்ஷன் மேல இருக்கும். ஆல்சோ வந்து இதுல பேசிக்கா வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் ஆப்ஷன் இருக்கு நமக்கு, லைக் மோட் மாத்திர ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பேசிக் டூல்ஸ், இது மாதிரி தேவையில்லை, பட் லேட்டர் பார்ப்போம் நம்ம. ஓகே, இந்த ஆட்ல நமக்கு வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த ஆட் ஆப்ஷனுக்கு ஆ அது இங்கே ஆப்ஷன் இருக்கு, எனக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஆப்ஜெக்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும், இதை நம்ம ஷார்ட்கட் பார்த்துருப்போம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணலாம் பார்த்துருப்போம், இது லேட்டர் திரும்ப நம்ம பார்ப்போம். ஓகேவா, இந்த ஓகே சார். மாடிஃபையர்ஸ்ல இங்கே இருக்கு ரைட்டா. ஸோ மாடிஃபையர்ஸ் ரைட்டா, சேம் தான் இங்கே ஓ இருக்கு உங்களுக்கு. கன்ஸ்டன்ஸ் அது கீழே ஆ இன்சைட் இருக்கு கன்ஸ்டன்ஸ். இப்போ எல்லாமே இது நமக்கு இந்த டூல் இங்கே உள்ள கொடுத்த விஷயம் தான் வெளியே கொடுத்துருப்போம், ஸோ ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். இங்கே டாப்ல கொஞ்சம் ஓகே சார். ஆப்ஷன் இருக்கு ரைட்டா. இதுல பாத்தீங்கன்னா வந்து குளோபல் லைக் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும், அதாவது எதை பொறுத்து எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இந்த 3D ம் உலகத்தை பொறுத்து, அதாவது பிளெண்டர் சாஃப்ட்வேர் பொறுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணுமா, இல்ல லோக்கல் மீன்ஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ம் இது ரொட்டேட் பண்றேன் நான் இப்போ ஒரு 90 டிகிரி, ரொட்டேட் ஒய் 90 டிகிரி ரைட்டா. இப்போ இந்த ம் ஆப்ஜெக்ட் டாப் ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ரைட்டா. ஆ நீங்க ஆ குளோபலை யூஸ் பண்ணிட்டு கிராப் பண்ணிட்டு இசட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க தான் போகும். இதே வந்து நீங்க ம் லோக்கல் யூஸ் பண்ணிட்டு கிராப் பண்ணிட்டு இசட் கிளிக் பண்ணி இப்படி போகும் உங்களுக்கு. ஆ ம் லோக்கல்னா என்ன, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஐ கேன் ஷோ யூ சம்திங். இங்க 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 ஒரு சம்பவம், நாட் திஸ் ஒன்.
ஃபேஸ் ஆர் டெஸ்டினேஷன் இல்லை. என்ன இருக்கு? நாட் திஸ் ஒன் ஐ கெஸ். வெயிட் a செகண்ட். இங்கே இதில் இருக்குமோ? டிஃபால்ட் என்ன இருக்கு? லோக்கல். ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்? ரொட்டேட் ஒய் -1. ரைட்டா? பை டிஃபால்ட்டாக இது இப்போ லோக்கல் பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் டாப் ஆங்கிள். ரைட்டா? ரொட்டேட் பண்ண இதுக்கு ஆங்கிள் மாறுது நமக்கு டாப்புக்கு. ஸோ பேசிக்கலி இது நம்ம டிஃபைன் பண்ணுறது எது நமக்கு லோக்கல்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொறுத்தது. மற்றனா குளோபல்னா வந்து யூனிவர்சல். ரைட்டா? யூனிவர்சல் பொறுத்த வரைக்கும் டாப் நம்ம இதான் டாப். ஓகேவா? இது நம்ம டிபெண்ட்ஸ் நிறைய இதில் யூஸ் ஆகும் சொல்ல போனால். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிப்பேன், ஒரு 4 டிகிரி நீங்கள் கிளிக் பண்ணிச்சிருப்பீங்க. ரொட்டேட் ஒய் -90. ஓகே, சம்திங் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ரொட்டேட் கொடுத்துட்டு ஒய்ல வந்து ஒரு 45 டிகிரி கொடுத்துருப்பீங்க ரொட்டேஷன். ரைட்டா? இப்போ உங்களுக்கு மூவ் பண்ணி இதே ஆங்கிள் மூவ் பண்ணி கொண்டு போகணும். ரைட்டா? ஸோ நமக்கு வந்து மல்டிபிள் மெத்தட் நமக்கு இருக்கு. ரைட்டா? இப்போ ஜி கொடுத்துட்டு இசட் கொடுத்தாலும் ஓகே தான். இது வந்து கன்ஃபர்மேஷன் மாத்துறது. கிராஃப் கொடுத்துட்டு இசட் கொடுத்தா இப்போ பாருங்க இது குளோபல் இருக்கு, நான் எதுவும் மாத்தல. கிராஃப் கொடுத்து இசட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் இதே ஆக்சிஸ்ல மட்டும் தான் மூவ் ஆகும் எனக்கு. ரைட்டா? திரும்ப இசட் கொடுத்த நீங்க எனக்கு லோக்கல் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். ஸோ இந்த எப்படி எடுத்துக்க முடியும் உங்களால? இல்ல ஒரு என்ன பண்ணலாம், நீங்க எவ்ரி டைம் இங்க போயிட்டு லோக்கல்ல போயிட்டு கிராஃப் கொடுத்து கொடுத்தா இப்படி மூவ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே சார். ஓகேவா? 2 தடவை பிரஸ் பண்ணா அந்த மாதிரி லோக்கல் ஆக்சஸ்க்கும் மாறிடும். ஆமா. இப்போ கிராஃப் கொடுத்துட்டு இப்போ இசட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு ஒய் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி போயிடும் உங்களுக்கு. கிராஃப் கொடுத்துட்டு வந்து எக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி. சரி, இது ஸ்கேல் ரொட்டேஷன் சேர்க்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஸ்கேல் பண்றேன் இசட் கொடுத்தீங்கன்னா மாறும் உங்களுக்கு. இந்த லைன் தெரியுதா உங்களுக்கு? ஆமாம் தெரியும். ரைட்டா? இது மாதிரி நமக்கு ஈஸியா மாத்திக்க முடியும், ப்ராப்ளம் இல்லை. கரெக்டா? ஓகே சார். அடுத்து நமக்கு வந்து இது பிவட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது லேட்டரா பார்க்கலாம். பிவட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் மிட் பாயிண்ட், அடுத்து வந்து பவுண்டரி சென்டர் லேட்டரா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா இது லேட்டரா பார்த்துக்கலாம் நம்ம இது. ஓகேவா? அடுத்து ஸ்னாப். இந்த ஸ்னாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட் பண்றது எனக்கு வேண்டாம். இது ஓகே இருக்கட்டும். நான் என்ன பண்றேன், ஒரு மெஷ் கொண்டு வரேன், ஒரு ஸ்கொயர். ஓகேவா? மேபி இது வந்து என்ன பண்ணலாம், இது வீடு ஒரு ஹவுஸா மாத்துவோமா, ஜஸ்ட் ஒரு சின்ன வீடாட்டு. பெட்வி போறேன், கிராப் பண்ணிட்டு இது போறேன், ஜஸ்ட் லாக் பண்றேங்கன்னா திரும்ப என்ன பண்ண ஒரு ஸ்கொயர் கொண்டு வரேன், இப்படி காப்பி எடுத்துக்கிறேன், மேலே வச்சுக்கிறேன், ஈஸ்டர் மேலே வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்ஸ் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் பண்றேன், மெர்ஜ் சென்டர். ரைட்டா? ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன், இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன் கூட. இப்போ இது எக்ஸாக்டா மேலே வைக்கிறேன். எனக்கு நாம வைக்க முடியும், ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், கிராஃப் கொடுத்துட்டு இதை வைக்க முடியும் நம்மளால. ரைட்டா? பட் உள்ள போதா மேலே போதான்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஒய்ஃபை வீல போன கூட இது எக்ஸாக்டா இருக்கா நமக்கு தெரியாது. நமக்கு கரெக்டுக்கு தான் நமக்கு தெரியாது. ரைட்டா? அப்போ ஸ்னாப் எல்லாம் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்னாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ரைட்டா, என்ன இருக்கு. ஓகேவா? டிஃபால்ட்டா வந்து ஸ்னாப்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இன்கிரிமெண்ட்னா வந்து இப்போ நீங்க பாக்குறது கிரிட் வியூ தெரியுதா உங்களுக்கு? பாக்ஸ் இருக்குல்ல வந்து கிரிட் வியூ நமக்கு. ஓகே, இது பை டிஃபால்ட்டா வந்து 1:1. ஓகே, 1 மீட்டருக்கு 1 மீட்டர் கிரிட் வியூ சைஸிங் இருக்கு உங்களுக்கு. இப்போ பை டிஃபால்ட் என்னன்னா வந்து உங்களுக்கு கிரிட் வியூல இருக்கும். நீங்க மூவ் பண்றீங்களோ இல்ல ஸ்னாப் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கிரிட் வியூ ஏற்ற மாதிரி 1 by 1 மூவ் ஆயிட்டு இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா இருக்கா? இங்க இருக்கு, கிளிக் பண்றேன், நான் ஃப்ரண்ட் வியூ வரேன். இப்போ டாப் வியூ, ஓகே ஃப்ரண்ட் வியூ வரேன். இப்போ என்ன பண்றேன், நான் வந்து மூவ் பண்றேன், கிராஃப் கிளிக் பண்றேன். ஓகே, இது ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்றேன், கிராஃப் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ண எனக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸ் மூவ் ஆகும். டாப்ல போறேன், அகைன் கிராப் இசட், ரைட்டா, ஒவ்வொரு பாக்ஸ் மூவ் ஆகுது. இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்டா அந்த கிரிட் வியூ. ரைட்டா? சேம் இதே கிரிட் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? அது வெர்டெக்ஸ் இருக்கு, எட்ஜ் இருக்கு, ஃபேஸ் இருக்கு. ரைட்டா? நம்ம காமனா யூஸ் பண்ணி ஃபேஸ் எப்பவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் ஃபேஸ் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இது லேட்டரா பார்க்கலாம். இது கீழே நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்கு, லேட்டரா பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்றேன், டாப் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்றேன். ரைட்டா? கிராப் கொடுத்துட்டு ஜஸ்ட் மவுஸ் கீழே வந்ததால இங்க ஸ்னாப் ஆரம்பிக்கும் எனக்கு. பட் எனிவேஸ் நமக்கு இது மாதிரி ரேண்டம் ஸ்னாப் ஆக வேண்டாம். என்ன பண்றேன், இசட் ஆக்சிஸ் லாக் பண்றேன். இப்போ பக்கா எனக்கு. ரைட்டா? நோ கேப், பக்கா ஸ்னாப் ஆயிடுச்சு. ஓகே சார். ரைட்டா? ஸோ எவ்ரி டைம் நீங்க இது மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும். இது மட்டும் மாத்திக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்றீங்க, கிராப் பண்ணி இசட் லாக் பண்ணுங்க. எங்க வேணுமோ அங்க மவுஸ் மேல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணால போது ஸ்னாப் ஆகும் உங்களுக்கு.
ஓகே இப்போ கண்ட்ரோல். இந்த சரிங்க சார். இந்த மேக்னெட் ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் மவுஸை மூவ் பண்ணா ஸ்னாப் ஆரம்பிக்கும். ஓகே. ஆஃப்ல இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் கிளிக் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேவா? இப்போ அடுத்து ஓகே வந்து சார். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம்பவம். வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். ம் ரிலீக் கர்சர் இருக்கட்டும். ஓகே, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் சம்பவம் இருக்கு. ஓகே, இது நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் உள்ள போறேன், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து நம்பர் லூப். ஓகே, இது போட முடியல, நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு சில்லர் எடுத்துக்கிறேன். சில்லர் எடுப்போம், இல்லை ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம், பெட்டரா இருக்கும். மெஷ்ல போறேன், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். யூ ஸ்பியர். ஓகே ஃபைன், போட்டோம். கிராப். இப்போ எனக்கு ம். வந்து இந்த ஒரு ஸ்பியர் இருக்கு, எடிட் மோட்ல போயிட்டேன். எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எப்படி மேலே கொண்டு வரணும், புஷ் பண்ணி மேலே கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் வந்து லிட்டரலா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி கிராப் பண்ணி எனக்கு என்ன ஆகும், அது வந்து சிங்கிளா தான் வரேன் எனக்கு இது மாதிரி. ரைட்டா? இந்த சரிங்க ஏரியெல்லாம் சார். சிம்பிள் பண்ணணும்னா நமக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஈஸி ஆப்ஷன் எனக்கு கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகுது மாதிரி. ரைட்டா? இப்போ நீங்க ஓ. கிராப் ஓ. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் உங்க பாருங்க அந்த ஓ. ஒரு ஒரு ஹார்ட்னஸ் ஃபீல் ஆகுது எட்ஜ். ரைட்டா தெரியுது உங்களுக்கு? அந்த எட்ஜ் வந்து ஆமாங்க. அந்த ஃபீல் வரல எனக்கு. அப்போ நமக்கு வந்து ஆமாங்க. யூனிஃபார்மா கொண்டு வரது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஓ சரி. ஓகேவா? இந்த ஓகே கிளிக் பண்ணி என்ன சார். பண்ணுங்க, நான் ஜஸ்ட் ஒரே பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சிங்கிள் பாயிண்ட் எடுத்துட்டு கிராப் பாயிண்ட். ஓகே, இங்க பாருங்க, நான் நார்மலா இது இல்லாம யூஸ் பண்ணும்போது நான் கிராப் கொடுத்த நீங்கி அந்த பாயிண்ட் மட்டும் தான் வரேன் எனக்கு. அப்போ ஆ. இது ஆன் பண்ணிட்டு நான் கிராப் கொடுத்த நீங்கி ஒரு நமக்கு மவுஸ் சுத்தி ஒரு ரேடியஸ் தெரியுதுல்ல, ரேடியஸ்க்கு ஆமாம். எல்லாம் நல்லா பார்க்கணும் நமக்கு. அந்த ஓ ரேடியஸ் வந்து ஸ்மூத்தா. இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, அது இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க மவுஸை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு. ஓ ரைட்டா? சரிங்க. இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஈஸியா ஒரு எக் ரெடி பண்றோம் நம்ம. ஓ. ரைட்டா? ஓ சரிங்க ஈஸியா. சார். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் ஸ்டெப்ஸை வந்து எப்படி எப்படி டிஃபார்ம் பண்ண முடியும் விஷயங்கள் பார்த்துருக்கோம், எப்படி மூவ் பண்ணுறது பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஓகே. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேங்க சார். ரைட். சில விஷயங்கள் நம்ம நீங்க 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 கத்துக்கிட்ட விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம புதுசாக கத்துக்குவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ரைட்மா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு. நம்ம இப்போ ஒரு மஷ்ரூம் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். ரைட்டா? அந்த ஆமாம். மஷ்ரூமை நீங்க பண்ணுங்க. ஓகே, அந்த மஷ்ரூம் பண்ணிக்கிட்டு ஆ. ஒரு வேற ஏதாவது புதுசா ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க ஆக்சுவலி நீங்க பண்ண கேமரா இருக்குல்ல, இல்லைங்க நான் காட்டி தரேன் உங்களுக்கு. நீங்க அனுப்புற அவுட் போடுங்க இருக்கு, என்ன இருக்கு. இதை நீங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ரைட்டா? எல்லாமே தனித்தனி லேயரா கொடுத்துருக்கீங்க, தப்பு இல்லை. அது நீங்க ஸ்டார்டிங் பண்ண தப்பு இல்லை. பட் சில ஓகே சார். விஷயம் நமக்கு சிங்கிள் லேயர்ல முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோன் இருக்குல்ல, இந்த ஆமாம். இந்த ஃபுல் கோனை நமக்கு சிங்கிள் லேயர் முடிக்க முடியும் நமக்கு. என்ன ஓ. பண்ணலாம், இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு சிலிண்டர் போட்டுக்கோங்க, மெஷ் சிலிண்டர். ரைட்டா? நான் கிராப் மேலே ஓ. கொண்டு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர் என்ன தெரியும் நமக்கு, இதுல இந்த பாட்டம் ஷேப் இருக்கா, என்ன பண்ணலாம், பாட்டம் பெவில் பண்ண முடியும் நமக்கு. எடிட்ல போயிட்டு இந்த பாட்டம் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ம். ரைட்டா? பெவில் முடிச்சு ஓ. நமக்கு. சரிங்க சார். ரைட்டா? இப்போ வேற என்ன இதுல இருக்கு இப்போ நமக்கு. ஓகே, இந்த ஸ்பாட்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபிளாட்டன் ஏரியா இருக்கு. ரைட்டா? இது ரொம்ப ஆ. சிம்பிள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாப் வந்து எனக்கு கொஞ்சம் புஷ்அப் பண்றேன். இது ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, புஷ்அப் பண்றேன்னா ஜஸ்ட் மேலே வச்சுக்கிறேன். ரைட்டா? இதில் என்ன பண்ணலாம், வந்து ம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கட் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து என்ன பண்ணலாம், இங்க ஒரு பாயிண்ட் கொண்டு வர முடியும். 2 பாயிண்ட் நான் கொண்டு வரேன். ரைட்டா? கிளிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஸ்கேல் கொடுத்து லாக் பண்ணி கொஞ்சம் கூட்டி பண்ணிக்கிறேன். ம். ரைட்டா? இது நமக்கு ஓவரில் கட் ரெடி ஆயிடுச்சு. நான் திரும்ப என்ன பண்றேன் வந்து லைக் என்ன பண்ணலாம், இதுக்கு நமக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, பெவில் ஆயிருக்கா உள்ள இருக்கா இது, இது ஐ கெஸ் உள்ள. பெவுல் ஆயிருக்கு சார். இல்ல ஆக்சுவலி இந்த சேம் ஹைட்ல இருக்கு, இந்த 2 கட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப கண்ட்ரோல் பை கொடுங்க. கண்ட்ரோல் பை கொடுத்து நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நம்ம நிறைய பாயிண்ட்ஸ், ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் போடுறோம் நமக்கு. ஓகே, இந்த ம். பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், இதுல கண்ட்ரோல் ஆர்ல கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்கேல் சேம் லைக் கண்ட்ரோல் ஆர் ஸ்கேல். ம். ஓகே சார். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்றது, சப்டிவிஷன் ஆட் பண்ணிக்கலாம் அதுல. கண்ட்ரோல் டூ. ஓகே, அந்த ஜஸ்ட் சேவ் பண்ணதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே புஷ் பண்ணி வெளியே பண்ண கொண்டு என்ன பண்ணலாம், பேஸ் செக்ஷன்ல போயிட்டு இந்த ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதுவும் புஷ் ம். ஆயிருக்கும், அவுட்டர் புஷ் ஆயிருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. ஓகே சார். ரைட்டா? அடுத்து நமக்கு என்ன ம். இருக்குதுல,
டாப் கப்பு ஓகே. இந்த ஹோல் கிரியேட் பண்ணலாம். ஹோல் நமக்கு அது ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு, ரைட்டா? எடிட் மோட்ல போறோம், இந்த ஃபேஸ் செலக்ட் பண்றோம், ஐஃபா இன்சிலேட்டர் பார்ப்போம், இன்சர்ட் பார்ப்போம். நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு வெஸ்டர் கொடுத்து செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரலாம். அண்ட் ஆல்சோ திரும்ப ஒரு விட உப்ஸ் எஸ்டோர் இசட் அண்ட் இன்சர்ட். ரைட்டா? இது நம்ம கொடுத்தாலே போதும், ஓகே. நமக்கு கப் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஓகே. மேபி இந்த பாயிண்ட்ஸ் இது இன்னும் ஷார்ப் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிட்டு எஜ்மெண்ட் போகிறேன், இந்த பாயிண்ட்ஸ் இன்னும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் அண்ட் இந்த பாயிண்ட் செலக்ட் ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ஷார்ப்பாக இருக்கணும், ரைட்டா? இது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஓகே. என்ன பண்ணலாம். இல்லை திரும்ப கண்ட்ரோல் பி பெவில் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு டிவிஷன் கிரியேட் ஆகும் நமக்கு. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் டிவிஷன்ஸ் நம்ம. அண்ட் ஸ்கேல் இதில் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஓகே சார். ஒரு கப் ஷேப் நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு மல்டிபிள் பார்ட்ஸ் புட் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, அது நல்ல நல்ல ஹேபிட் தான். பட் நமக்கு வந்து லோவஸ்ட் மெஷ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் வந்து சிலிண்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த ஸ்பேர் கொடுத்துருக்கீங்க, ரைட்டா? இந்த ஸ்பேர் ஆமாம் பொறுத்தவரைக்கும் சார். நமக்கு நிறைய மெஷ் இருக்கு. காமனாக ஸ்பேர் போட்டால் அங்கே என்ன பார்த்துக்கோங்க, ஸ்பேரில் நமக்கு எவ்வளோ மெஷ் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்பேர் இங்கே இருக்கு, ஓப்ஸ் ஊப்ஸ் நான் ஸ்பேர், ரைட்டா? அது பை டிஃபால்ட்டாக எவ்வளோத்துக்கு மெஷ் இருக்கு பாருங்க, ரைட்டா? நிறைய மெஷ் இருக்குல்ல. பட் இங்கே எனக்கு எவ்வளோ ஆ மெஷ் மாட்டேன், கம்மியான மெஷ், மொத்தமாக அவ்வளோ மெஷ் தான் இருக்கு. ஆமாம் அதான் ஆமாம். டிஃபரன்ஸ், ஓகேவா? ஈவன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து, இல்லை நம்ம ஸ்டாட்டிஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஓ இதில் எப்போ இருக்கு, ரிட்டர்ன் இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த சிலிண்டர் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 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 ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 15 1,52,000 வெட்டக்ஸ் இருக்கு நமக்கு, ரைட்டா? ஓ. ஆ. செக் பண்ணி பார்க்க நமக்கு வர வந்து oops, ம் 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்கே ஒன்று தான் இங்கே இருக்கு. வெயிட் அ செகண்ட். ஓகே, 3 ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து வெட்டக்ஸ் பொறுத்தவரைக்கும் 15,000, சரி சாரி, 1,52,000 நமக்கு இருக்கு. இதை ரிலீட் பண்றோம். நமக்கு இப்போ எவ்வளோ இருக்கு, 1,51,000 இருக்கு, ரைட்டா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 சம்திங் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்து நமக்கு, ரைட்டா? ஓ. சரி இது சரி நமக்கு சரி. இப்போ ஈவன் இப்போ இதை லோ பண்ணலாம். லோ பண்ண கூட நம்ம கம்மியாகும் சொல்ல போனால். பட் நமக்கு டீட்டெயிலிங் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு, பார்ப்போமா? ஓ. இது மிஸ் ம். ஆகல, இது டீட்டெயில் ஓகே தான் தெரிஞ்சு. லோ ம். வெட்டெக்ஸே நல்லா தான் இருக்கு சொல்ல போனால். இப்போ ஆல்மோஸ்ட் வர வெட்டெக்ஸ் பண்ண ஒன்று தான் வச்சிருக்கேன். இப்போ இதுவே இல்லாமல் ஓகே இருந்தால் சார். எனக்கு பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் பார்க்கறது, ரைட்டா? ஆ ஆ, ஆமாம் ஒரு ஆமாம். பாயிண்ட் தான் எனக்கு ஓகே, கொஞ்சம் ஓகே தான், ஒரு பாயிண்ட் தான். ஒன்லி நல்ல அவுட் தான் வருது நமக்கு. ஸோ இப்போ மொத்த வெட்டெக்ஸ் வேற 1000 தான் இருக்குது சொல்ல போனால் வெட்டெக்ஸ் பாயிண்ட்ஸ், ஆ. ரைட்டா? ஸோ மினிமம் ம். வயபிலிட்டி நான் பண்ணுறது கொஞ்சம் நல்ல சொல்ல போனால். ஸோ வந்து ப்ராஜெக்ட் எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் நமக்கு தாங்கும் சொல்ல போனால், ம். ஓகேவா? சரி சரி சரி. ரைட் மேம். ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் பண்ண கப்பே வந்து நான் இப்போ பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வேற நிமிஷம் இருக்கு, இன்னும் ஷேப்ஸ் இருக்குல்ல. இது நீங்கள் வந்து ஆமாம் தெரிஞ்சு வந்து சர்க்கிள் சார். யூஸ் டாரஸ் பண்ணிருக்கீங்க. டாரஸ் போட்டோ வச்சு அப்படியே வச்சிருக்கேன் சார். ரைட், ஓகேவா? இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் பண்ண முடியும் நமக்கு, ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் நீங்கள் என்ன பண்ண அப்படியே கொண்ட மாதிரி இருக்கும். இல்லாவிட்டால் நமக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு, ஓகேவா? நமக்கு காமனாக ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்லட்டுமா உங்களுக்கு இதில்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது ஒரு சார்? ஃபிளாட் ஏரியா தான். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃப்ரெண்ட் வியூ போகிறேன், இங்கே தான் வர வேண்டியது, ரைட்டா? நான் ஃபார் இதுல ஆ. இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். இல்லாவிட்டால் என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு பெயினை போட்டுக்கிறேன், ஸ்கேல் பண்ணி, ரைட்டு, கிராஃப் வைக்கிறேன், ஓகேவா? ஸ்கேல விடவும் எனக்கு தெரிஞ்சு இதில் ஓகே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு இதில், நான் வந்து எடுத்துக்கிறேன், கிராப் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ஆல் கொடுத்து இது ஒரு பாயிண்ட் ஸ்டாப் கொடுக்குறேன். இது கிராப் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இது கிராப் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன், ஓகேவா? இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன், இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பி பவுல் கொடுத்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகே? ரொம்ப கம்மியாக இருக்கு, என்ன பண்ணலாம், திரும்ப கிராப் பண்ணி கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம். சிலர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி பெவல், ரைட்டா? ஓகே பிஃபோர் சார். தட் தெரிஞ்சு இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ஹேவ் லைக் ஒரு பெரிய oops, ஸ்கேல் ஒய் இப்படி இருக்கட்டும், ஓகே? இப்போ ஓகே, ஐடியா ஓகே நினைக்கிறேன். கண்ட்ரோல் பி ஃபார் பெவல், லைக் ஓகேவா? இதில் என்ன பண்ணலாம், நமக்கு ஓகே. வந்து சர்ஃபேஸ் மாடிஃபை கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம சாலிஃபை மாடிஃபை கொடுக்கலாம்.
சோல்டு ஃபைல பொறுத்து நான் திக்னஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். ஈவன் திக்னஸ். ஓகே, கோர்ல ஓகே. நம்ம இப்போ அடுத்து வந்து அப்படி சர்ஃபேஸ் மார்க்கர் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் டூ ரைட்டா. ஓகே சார். பட் ஸ்டில் ஷேப் அசிங்கமா ஃபீல் ஆகும் எனக்கு. இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அசிங்கமா இருக்கும், ஒழுங்கா வராது எனக்கு. ரைட்டா, என்ன பண்ணுவேன், இதில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு கிராப் பண்ணி கொஞ்சம் வெளியே புல் பண்ணலாம். ஆ ரொம்ப இருக்கிறது லைட்டாக புல் பண்ணுறேன் எனக்கு. ஓகே, இந்த அளவுக்கு போதும். வேணாங்க இப்படி கிராப் பண்ணி ஜீரோ லாக் பண்ணுறேன் கொஞ்சம் போல. ரைட்டா, ஓகே சார். ஈஸி பேசிக். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன, ஒரு ஷேப்பு ப்ளஸ் இங்கே ஒரு ஷேப், ரெண்டு ஷேப் தான் யூஸ் பண்ணிக்குவோம் மொத்தம் மட்டும் தான். ஆமாம். ட்ரை பண்ணலாமா உங்களுக்கு? பண்ணிடுறாங்க சார். ஓகேவா, ஆ டோன்ட் வரி. நமக்கு வந்து கீப் ஆன் டூ. இப்போ அந்த நமக்கு லேர்னிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுத்துக்கு ப்ராஜெக்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. ரைட்டா, லிட்டரலி வந்து ஒரு ஆ ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 நாள் கிளாஸ் நம்ம ஸ்கிப் பண்றோம் சொல்ல போனா, பேசிக் அந்த நார்மல் டாபிக்ஸ். ரைட்டா, அந்த ம் நமக்கு ஃபுல்லா ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணாலே நமக்கு செட்டா இருக்கும் சொல்ல போனா. ஓகேவா, ஓகே சார். ஸோ ட்ரை பண்ணுங்க இந்த டைம். ஏதாவது ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நான் பண்ணும்போது எனக்கு இஷ்யூ எதுவும் வரல. நீங்க இப்போ இஷ்யூ வர உங்களுக்கு, இஷ்யூ என்ன ஆ வருதோ அந்த டைம் முடிஞ்சாலும் எனக்கு குரூப்ல போட்டுருங்க. ஓகே சார். ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ண ஒர்க் ஆகல, இதெல்லாம் செட் பண்ண ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த இஷ்யூ எந்த தெரியல எனக்கு, டக்குனு குரூப் போடுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் இருக்கு. அது எனக்கு ஏஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்து ஈஸியாக கைட் பண்ண முடியும் எனக்கு. ரைட்டா, ஓ ஸோ ரெண்டு இது ஓகே சார். பண்ணுங்க. அந்த மஷ்ரூம் ட்ரை பண்ணுங்க, ஆல்சோ என்ன பண்ணுங்க, இதே கப் அனுப்புறது ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார். ஓகேவா, ட்ரை ஓகே பண்ணலாமா? சார். ட்ரை பண்ணலாம் சார். சூப்பர் சூப்பர் ரைட்மா. ஸோ ஓகே, நான் நாளைக்கு நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு இதே டைம் தான். ஆக்சுவலாக என்ன தூங்க வயலில் சொல்ல போனால் மணிக்கு ஆல்மோஸ்ட் 4 இப்போ தான் 4 ஆகுதுங்க. நான் தூங்கலை, இங்கே தான் தூங்க போறேன்னா. ஸோ ஓ நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண அனுப்புங்க. ஆல்மோஸ்ட் நான் இன்னும் தூங்க லேட் ஆகும் சொல்ல போனால். ஸோ மேபி இப்போதைக்கு விட அனுப்பலாம், டக்குன்னு டவுட் இருந்தால் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க, சரியா? ஓகே சார். நான் டவுட் வந்துச்சுன்னா நான் குரூப்ல கேட்டுக்கிறேங்க சார். ஷூர் 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 ஷூர், டேக் இட். நோ விஷயமா. ஓகேவா, ஓ ஓகே அடுத்து சார். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஆ இப்போ Day 1 Day 2 சரி. மாதிரி சேவ் பண்ணிட்டே வாங்க. அதுனா உங்களுக்கு ஒரு ஓகே. ஒரு ஒரு நம்ம இந்த ஆல்மோஸ்ட் இந்த 1.5 months 2 months முடியும் போது நீங்க ரிவைஸ் ஆ பண்ணி பார்க்க உங்களுக்கே டிஃபரன்ஸ் புரியும். நம்ம எங்க ஷார்ட் பண்ணி எப்படி வந்திருக்கோம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. So, அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, சரிங்க சார். ஓகே ரைட். சார். பாய் மா, டேக் மா, டேக் மா. ஓகேவா, ஓ ஓகே சார். ரெக்கார்டிங்ஸ் வந்துடும்ல சார் அதே மாதிரி? ரெக்கார்ட் நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் இந்த செக்ஷன் முடிஞ்சு ஒரு 1 hour ஆகும் ரெக்கார்ட் ரெடியாக வரதுக்கு. ரெடி ஆனா குரூப்ல போட்டு ஷேர் பண்றேன். சேம் லிங்க் தான். ஓகேவா, அது சேம் ஆ பிளேலிஸ்ட் தான். நான் அதிலே போட்டுருவேன் சொல்ல போனா. சரிங்க சார். சரிங்க ஓகே ரைட் மா. சார். தேங்க்யூ சார். பாய் மா, டேக் மா.